அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் நம் வயதுக்கேற்ற முதிர்ச்சியின் மூலமாகவும் இந்த வயதுக்கேற்ற செயல்பாடுகளின் மூலமாகவும் இந்த நாளை இனிய நாளாக மாற்ற மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார் வயதுக்கேற்ற முதிர்ச்சி? இன்னைக்கு பல சினிமாக்களில் சார் ஸ்கூல்லையே காதலிக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10வது படிக்கிற பையன், 8வது படிக்கிற பையன், 7வது, இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்தே அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பள்ளி படிக்கக்கூடிய காலகட்டத்திலே அவங்களுக்கு காதல் வந்துடுதுன்னு இன்னைக்கு திரைப்படங்கள் காட்டப்படுது சார். நடுவில் ஒரு ஸ்கூலில் பேச போகிறேன், பன்ருட்டியில். அந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, படிக்கிற காலத்தில் படிப்பை மட்டும் பார்க்க சொல்லி நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார்னார் என்கிட்ட. படிக்கிற காலத்தில் படிப்பை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் சார். ஸ்கூல் டேஸில் லவ்னு சுற்றுறானுங்க சார். கேட்க வந்த ஆசிரியரால் கேட்க முடியாத அளவுக்கான சூழ்நிலையில் இருக்கானுங்க சார். இந்த பசங்களுக்கு காதல்னால் என்ன தானே சார் தெரியும்? இவங்க போய் காதலிச்சு என்ன சார் பண்ண போகிறாங்க? இந்த காதல்னால் என்னன்னே தெரியாமல் இந்த பசங்களுக்கு இதெல்லாம் தேவையானார். உண்மையான விஷயம், காதலிப்பதற்கான ஆசையை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு முன்னால் காதலிப்பதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ளணும். நமக்கான தகுதி இருக்கா, நம்மால் குடும்பம் நடத்தக்கூடிய தகுதி இருக்கா தெரிந்து கொண்டு காதலிக்க துவங்கணும். ஆசை வராமல் இல்லை, ஆனால் அதற்கான தகுதியை நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கோமா, நம்மை நாம் அந்த நிலைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்கிற தகுதி இருந்தால் மட்டும்தான் அதை தொடங்கணும் சார். இதை பேஸ் பண்ணி தான் துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் வந்துச்சு, செல்வராகவன் அவர்கள் எடுத்த படம். அதில் 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2 பேருக்கு காதல் ஏற்படுது. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன? பின்னாடி தனுஷ் சார் ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகி அதே பள்ளிக்கூடத்துக்கு வருவார். வந்தப்போ சொல்வார், இந்த வாழ்க்கை தடமாறி போய் புரண்டு போய் சரியான ஒரு வெற்றி அடைய வேண்டிய வாழ்க்கை இந்த காதலாலும் அல்லது இந்த இந்த டைவர்ஷன் சொல்கிறாங்கல்ல, பிறண்டு போகிறது, நம்ம படிப்பை தாண்டி சில விஷயங்கள் அப்படி தடம் மாறி போகும்போது இந்த வாழ்க்கை தடம் புரண்டு போகிறதுன்றத அந்த படம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. துள்ளுவத இளமை அப்படின்ற அந்த படம். இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு. சாமிநாதன் அப்படின்னு ஒரு ரைட்டர், அவர் ஊர் என்று எதை சொல்வேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அவர் சின்ன வயதுலலாம் நல்ல பேச்சு போட்டியெல்லாம் அதிகமாக பேசக்கூடியவர், அவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர். ஆனால் அவங்க அந்த ஸ்கூல்லேயே வள்ளிநாயகம்னு ஒரு சார் இருக்கார். அந்த வள்ளிநாயகம் சார் சொல்கிறாருப்பா, பேச்சு போட்டியில் உன்னே மாதிரி யாராலையும் பேசவே முடியாதுப்பா, அவ்வளோ அழகாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, அவ்வளோ அழகாக கவிதைகள் சொல்கிறீங்க, அவ்வளோ அழகாக ஒரு திடம் படக்கூடிய ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறீங்க, நீங்கள் பேச்சு போட்டியில் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு அந்த மாவட்டத்திலலாம் அவர் தான் பரிசு வாங்குறார். இப்போ இந்த மாவட்ட அளவில் ஒரு பெரிய பேச்சு போட்டி நடக்குது. எல்லா ஸ்கூல்ல இருந்தும் ஆட்கள் வராங்க. இதில் ஒரு பொண்ணு இவர்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு, உங்களுடைய பேச்செல்லாம் நான் தொடர்ந்து கேட்டேன், எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமா, நான் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தருவேன் அப்படி இப்படிலாம் அந்த பொண்ணு ரொம்ப பேசுகிறாங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பேச்சு போட்டி மறந்து போயிடுச்சு சார். பேச்சு போட்டி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னுவாங்கல்ல, இவர் கெட்டு போனதுனாலே விட்டு கொடுத்துட்டாரு. இவர் அந்த பொண்ணை பார்த்து கெட்டு போனதுனால பேச்சு போட்டியை விட்டு கொடுத்துட்டாரு சார். இவர் போய் பேச போகிறாரு. அங்கே முன்னாடி ரோல வள்ளிநாயகர் சார் உட்காந்துருக்காரு. அதே இடத்துக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. இப்போ அவர் பேச போகும்போது தன்னுடைய சாரா அந்த பொண்ணா இவர் ரெண்டையும் பார்க்குறாரு. இந்த பொண்ணா சாரா, போட்டியா பொண்ணா, போட்டியா பொண்ணா, கடைசியாக பெண் தான் முடிவு பண்ணி காதலை வளர்த்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அந்த பேச்சு போட்டியில் அவரால் சரியாக பேச முடியல சார். சரியாக பேசலை, தோல்வி அடைஞ்சிடுறாரு. இப்போ அந்த வள்ளிநாயகர் சார் சொல்கிறார், என் நம்பிக்கையை கெடுத்துட்டேயா, ஸ்கூலில் அப்படி பேசுவேயா, என் நம்பிக்கையை கெடுத்துட்டேயா, எல்லாரும் முன்னாடி எனக்கு தலைகுனியை வச்சிட்டேன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறார். இப்போ இந்த போட்டியில் அந்த பொண்ணு ஜெயிச்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் இவர் எத்தனையோ முறை அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த பொண்ணு முகம் கொடுத்து கூட பேசலை, அந்த பக்கமாக போயிடுது. கடைசி வர அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசலை, இவருக்கு போட்டியும் போயிடுது, அந்த ஆசிரியர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் போயிடுது. அடுத்த வருடம் இவர் அந்த போட்டியிலேயே சேர்த்துக்கல, அவங்க ஸ்கூல்லையும் போட்டியில் சேர்த்துக்கல. ஒரு ஸ்டார் ஆஃப் ஸ்பீக்கராக இருந்தவர், ஒரு பேச்சில் ஸ்டாராக இருந்தவர், அவரால் போட்டியில் சேர முடியல சார். ஒரு கட்டத்தில் இவருக்கு நம்பிக்கையை இழந்து இவர் எழுதுகிறார் அந்த கட்டுரையில், எனக்கு இப்பொழுது மேடையில் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது, எனக்கு மேடையில் ஒரு விஷயத்தை கடத்துவதற்கு பயமாக இருக்கிறது, எழுத்து கைவரப்பட்ட அளவுக்கு எனக்கு பேச்சு கைவராதற்கு காரணம் அந்த நிலையில் நான் ஒரு பெண் சொன்ன அந்த வார்த்தையில் தடம் மாறி சென்றது தான் அதனுடைய விஷயம்னு அவர் அந்த கட்டுரையில் ஒரு பெரிய விஷயத்தை அங்கே கொடுத்துட்டு போகிறாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? பேச்சு போட்டிக்குன்னு போனவர் பேச்சு போட்டியில் மட்டும் கவனமாக இருந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார். கரெக்டாக நம்ம பட்டாம்பூச்சிகளை துரத்திக்கிட்டு போனோம்னா பட்டாம்பூச்சி ஓடிடும் சார். தோட்டத்தை வளர்த்துட்டோன்னா பட்டாம்பூச்சி தானாக வரும். புரியுதா?
தகுதியை நம்ம வளர்த்துட்டோம்னா காதல் என்பது தானாக அமையுமே தவிர தடம் புரண்டோன்னா மாறிடும். ஒரு குருவினுடைய ஆசிரமம், இங்கே சீடர்கள் எல்லாம் போய் குரு கிட்ட கேட்குறாங்க, இது எல்லாம் பசங்க படிக்கக்கூடிய மடமாக இருக்குது, அது பசங்க படிக்கக்கூடிய ஒரு குரு மடம். இப்போ குரு கிட்ட கேட்குறாங்க, எங்களால் நாங்களே துவைக்க முடியல, எங்களால் நாங்களே சமைச்சிக்க முடியல, சமைச்சாலும் நல்லா இல்லை, இந்த சமைக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தங்களை போடக்கூடாதா, சமைக்கிறதுக்கு மட்டும் யாராவது ஒரு பெண்ணை வேலைக்கு போடக்கூடாதான்னு. இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாரு, நானே இன்னைக்கு சமைக்கிறேன்னு அவர் சமைக்கிறாரு. உப்பையும் காரையும் அள்ளி போடுறாரு, உப்பை அள்ளி போட்டு காரத்தை அள்ளி போட்டு சமைக்கிறார். எல்லாரும் வேறு வழியே இல்லாமல் அதை சாப்பிட்றாங்க. நைட்டு தூங்க போகக்கூடிய அந்த அறை இருக்குல்ல, அந்த அறையை குரு பூட்டிடுறாரு. இப்போ இவங்க காரம் உப்பும் சாப்பிட்டதுனால இவங்களுக்கு தண்ணி தவிக்குது. என்னடா பண்ணுறதுன்னு அறை முழுக்க தண்ணியை தேடுறாங்க, தண்ணியே கிடைக்கல. பாத்திரம் கழுவுனா அழுக்கு தண்ணி இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேறு வழியே இல்லைன்ட்டு அழுக்கு தண்ணியை ஒவ்வொருத்தனா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டான் அழுக்கு தண்ணியை. மறுநாள் காலையில் குரு கதவை திறந்தார். எதுக்கு எங்களை வச்சு பூட்டினீங்கன்னு சீடர்களா, அதெல்லாம் இருக்கட்டும்பா, இந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணி எங்கள் அழுக்கு தண்ணி எங்கன்னு. எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதனால நாங்கள் அத்தனை தண்ணியும் குடிச்சிட்டோம். இப்போ குரு சொன்னார், இப்போ தெரியுதா நான் சமைக்கிறது கூட ஏன் ஒரு பொண்ணை வேலைக்கு போடலைன்னு, ஏன்டா அழுக்கு தண்ணி கூட பார்க்காம அதை குடிச்சிருக்கீங்கடா, அதனால தான் நம்ம பொண்ணை வேலைக்கு போடலைன்னாரா. புரியுதா? நம்ம படிக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத ஒரு டைவர்ஷன் வந்தால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும், வாழ்க்கையில் சாதிக்க முடியாத நிலைக்கு போயிடும். சார், புத்தரினுடைய ஆசிரமத்தில் ஒரு பெண் துறவி வந்து கேட்குறாங்க. புத்தரினுடைய வழியாக வந்த புத்த மடாலயத்தில் ஒரு பெண் வந்து தானும் புத்த துறவியாக ஆகணும்னு கேட்குறாங்க. அந்த மடாலயத்தினுடைய தலைவர் அந்த பெண்ணை சேர்த்துக்கிறார். அந்த பெண் அவ்வளோ அழகாக இருக்காங்க சார், அவ்வளோ அழகு. இந்த புத்த துறவிகள், அங்கேருந்து துறவிகளுடைய மனம்லாம் சஞ்சலம் அடையுது. ஒரு துறவி என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் எனக்கு உன்னை பிடித்திருக்கணும், இந்த துறவு வாழ்க்கை வேணாம், நம்ம போயிடலான்ட்டு எழுதி போய் கொடுக்குறாரு. அந்த அம்மா இல்லை, அந்த ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் அவரை அழைக்கிறாங்க. அவரை அழைச்சி அவருடைய கைகளை இறுக பற்றி கொண்டு கண்ணீர் மல்க அவரை ஆசீர்வதிக்கிறாங்க, அவரை அரவணைச்சிக்கிறாங்க. அந்த அன்பினுடைய மிகுதி அவருடைய தலையை கோய் விடுறாங்க. அந்த அன்பினுடைய மிகுதியில் அவன் கரைஞ்சு போய், நான் உன்னை காதலியாக நினைத்தேன், ஆனால் நீ எனக்கு குருவாக மாறினாயின்னு அவங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு போனார். காலில் விழுந்து தொட்டு அவனுடைய மனம் அப்படியே மாறியதுன்னு இந்த புத்தத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான தம்மபதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு கதை. இப்போ இந்த காதலிப்பதற்கு முன்னால் அதனுடைய தகுதி எப்படி இப்போ வளர்த்துக்கிறேன்னா, என்னுடைய சுய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது சார். நான் 9வது படிக்கிறப்ப எங்கள் கிளாஸில் கார்த்திக்னு ஒரு பையன் படித்தாங்க. அந்த கார்த்திக்ன்ற பையன் பிரியதர்ஷினின்ற ஒரு பெண்ணை காதலிச்சார். பக்கத்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த ஊருக்குள்ளே இவங்க சாதி அவங்க சாதியெல்லாம் காரணம் காட்டி அவங்க சின்ன பசங்கிறப்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. 2 பேருமே விலகியிருந்தாங்க, பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. இந்த பையன் நல்லா படித்தான், 10th நல்ல மார்க்கு, 12th நல்ல மார்க்கு. சார், இந்த பையன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தான். அந்த பொண்ணும் அதே மாதிரி படித்தாங்க. அப்போ நடுவில் சந்திக்கிறப்ப கூட நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ இந்த பையன் வெளியூருக்கு போயிட்டான் படிக்கிறதுக்குன்னே, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போயிட்டான். சார், இங்கே நம்பவே மாட்டேங்க, இந்த பொண்ணு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு உள்ளே இருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், அதுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு, கவர்மெண்ட் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் படித்தாங்க. அரசு அதிகாரியாக மிகப்பெரிய பதவியில் வேலை, பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு பதவியில் வேலை. இந்த பையனை ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகி பெரிய சம்பளம், ஒரு மாதத்துக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம், இந்த பொண்ணுக்கு மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம். சார், 2 பேரும் பெங்களூரில் இன்றைக்கி கல்யாணம் பண்ணி அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்துகிறாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க தங்களை தக்க வைத்து கொண்ட பிறகு யாராலையும் அவங்களை எதிர்க்கவே முடியலை. 15 வருஷம் கழிச்சும் நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க திடமாக இருந்தாங்க, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இவர் திடமாக இருந்தார். அந்த காதலினுடைய அந்த ஆழமும் இவர்களுடைய தகுதியை மீறி யாராலையும் எதுவும் பேசவே முடியல. இன்றைக்கி திருமணமாகி 2 பேரும் பெங்களூரில் சௌகரியமாக இருக்காங்க. நீங்கள் காதலிக்கிறதுக்கான ஆசைகளை வளர்த்துக் கொள்வதற்கு முன்னால் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளிப்பருவம் காதலிப்பதற்காக அல்ல, பள்ளிப்பருவம் உங்களை தகுதிப்படுத்திப்பதற்கான பருவம். உங்களை பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, இந்த சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக உங்களை தகுதிப்படுத்திக்க பின்பே நீங்கள் இல்வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. நன்றி.